வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இன்னைக்கு பயங்கர மாஸ் காட்டியிருக்காரு விஜய் தூத்துக்குடியில். ஆமாம். அதாவது இவ்வளோ நாள் வந்து போட்ட பிரச்சாரங்களை விட, தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்த பிரச்சாரங்களை விட தூத்துக்குடியில் பயங்கரமான கூட்டம். அது உண்மையாக சொல்ல போனோன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மக்கள் வெள்ளனே சொல்லலாம். அப்படியே அந்த வண்டி வந்து ஊர்ந்துட்டு வரதை பார்த்தீங்கன்னா அப்படியே நடுவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தேர் வர மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் விஜயோட செல்வாக்கான காரணம் என்ன சார்? செல்வாக்குன்னு சொல்ல முடியாது, மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்னையில் உங்களுக்கு தெரியும் நிறைய சொதுப்பல்கள் நிறைய ரத்து செய்யப்பட்டது. இப்போது அப்படி இருக்கும்பொழுது தூத்துக்குடியில் வந்து நான் எதிர்பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுமே எதிர்பார்க்க மாட்டார் இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய கூட்டம். இப்போ தூத்துக்குடின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு திமுக சார்பாக வந்து கனிமொழி அவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் சீட்டு வந்து மறுக்கப்பட்டது. அதே போல் இந்த தேர்தலில் வந்து அங்கே வந்து லைக் நாடார் சமுதாய மக்கள் வந்து ரொம்ப அதிகம் பேர் இருக்காங்க. குறிப்பாக கிறிஸ்தவ நாடார்கள் வந்து தூத்துக்குடியில் அதிகம், மீனவர்கள் அதிகம். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஆர்சி கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன். அவர்களுக்கு வந்து சீட்டே கொடுக்கல, திருநெல்வேலியும் கொடுக்கல, தென்காசிலையும் கொடுக்கல, அதே போல் கன்னியாகுமரியும் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாமா நாடார் சார்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்படி தான் இருக்காங்க, கிறிஸ்துவ நாடார் ஹிந்து நாடார் அப்படின்னு இருக்கும். இப்போ கிறிஸ்துவ நாடார்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒன்று காங்கிரஸ் இல்லை டிஎம்கே அலைன்ஸுக்கு போடுவாங்க. ஹிந்து நாடார்ஸ் வந்து லைக் கொஞ்சம் பேர் பிஜேபி, நிறையலாம் பிஜேபி இல்லை, கொஞ்சமாக பிஜேபி இருக்கும். ஏன்னா அந்த கன்னியாகுமரி தாக்கத்தால் இங்கே வந்து கொஞ்சம் வந்திருக்கும். மற்றது டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பிரிஞ்சு போகும். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற வேட்பாளர்கள் யாருமே வந்து ஆர்சி கிறிஸ்டியன், ரோமன் கேத்தலிக் இல்லை. அது வந்து ஒரு வருத்தம். ஸோ இதனால் அங்கே இருக்கிற நிறைய பேர் ஆர்சி கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்த முறை வந்து திமுகவுக்கு போடக்கூடாது, அதே போல் விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. அதுவும் வந்து ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து எழுச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து போகிறாரு. இது வந்து தூத்துக்குடிக்கு போகிற ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அரசியல் கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் தூத்துக்குடிக்கு போகிற முதல் முறை வந்து இதுதான். இந்த முதல் முறை போகிறதால இவ்வளோ பெரிய எழுச்சி. இவ்வளோ நாள் வந்து அந்த மக்கள்லாம் அவரை பார்க்காம இருந்தாங்க. லைக் அவரோட பேசுகிற அரசியலை வந்து லைக் ரசிக்க முடியாமல் இருந்தாங்க. இந்த நிலையில் வந்து அவர் அங்கே போயிருக்கிறது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வந்து கொடுத்துருக்கு. சார், இந்த அளவு வந்து கூட்டம் வர்றதை வந்து திமுக வந்து விரும்புவாங்களா சார்? இல்லை, இதை வந்து ஒருத்தவங்க வந்து ரசிப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார் ரசிப்பாங்கன்னா அதிமுக தரப்பினர் வந்து ரசிப்பாங்க. ஏன் ரசிப்பாங்கன்னா திமுகவோட கோட்டையில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து அதிமுக ஓட்டை வந்துடும், பிஜேபி போடுறோம், பிஜேபிக்கு போடுவோம், ஓகேங்களா? நீங்கள் ஆர்சி கிறிஸ்டியனுக்கு வந்து சீட்டு கொடுக்கல, அது ஒரு பெரிய கோபம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-35% வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க தூத்துக்குடியில். அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டில் வந்து ஒரு செங்குத்து பிளவு உண்டா, அது திமுகவுக்கு ஒரு பெரிய அடி. அதே போல் கனிமொழி ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கனிமொழி ஆதரவாளர்களும் வந்து கொஞ்சம் சோர்வடைஞ்சிட்டாங்க, கனிமொழி அவர்களே சோர்வடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, பிரச்சாரங்கள்லாம் வராங்க சார். பிரச்சாரம் வராங்க, இருந்தாலும் மனசில் வந்து அந்த சோர்வு இருக்கும்ல. அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர்கிட்ட வந்து சொல்லுவேன் நான், வேலை செய்யாத, எனக்கே சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இப்போ என்னுடைய ஆதரவாளராக நீ இருக்கிற, எனக்கே சீட்டு கொடுக்கல, எனக்கு சீட்டு கொடுக்காத போது நீ எப்படி வேலை செய்வேன்? ஓகே, அப்போ என்னை மீறி வேலை செஞ்சால் எனக்கு கொஞ்சம் வந்து வருத்தம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அங்கே வந்து நடந்துருக்கு. அங்கே வந்து இவங்க இருக்கலாம், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கலாம், அதே போல் கீதா ஜீவன் அவர்கள் இருக்கலாம், அவங்களுடைய ஃபேமிலியே வந்து டிஎம்கே தான், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு மாதிரியான ஒரு வருத்தம் இருக்குது. குறிப்பாக ஆர்சி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு வருத்தம் இருக்குது. அந்த வாக்குகள்லாம் அந்த விஜய் பக்கம் போச்சுன்னா அது பெரிய தாக்கத்தை வந்து திமுக கூட்டணிக்கு ஏற்படுத்தும். அதே போல் இன்னும் பல விஷயங்களை வந்து அங்கே சவுத் சைடில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் விஜய் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார், இது வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா சார்? வாய்ப்பு இருக்கா தாவேக்காக்கு? சீட்டாக கன்வெர்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 தேசிய கட்சிகள் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஒரு தேசிய கட்சி வந்து அண்டர் டீலிங்கை வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 மாநில கட்சிகள் சூப்பராக வந்து அண்டர் டீலிங்கை வந்து ப்ளே பண்ணிருக்காங்க.
தேசிய கட்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக. பாஜக என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வெளியில் தெரியல நம்மளுக்கு, ஆனால் பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு திமுக அமைச்சர்களை கைது பண்ணலை, இப்போ வெஸ்ட் பெங்கால் அத்தனை அதிகாரிகளை 500 கிட்ட அதிகாரிகளை மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருந்தோம். நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளை, தேர்தல் பார்வைகள் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக மாறிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அந்த டிஜிபி மட்டும் மாற்றினாங்க அதிகபட்சம். டிஜிபி மாத்திர நியமிச்சாங்க தேர்தல் அல்ல மாத்திரதான். ஏன்னா பொறுப்பில் ஒருத்தர் இருந்தார், அவர் நிரந்தர டிஜிபியை வந்து நியமிச்சாங்க. சரி நியமிச்சாங்கன்னு வச்சிங்க. இப்போ வந்து நிரந்தர டிஜிபி வந்து நியமிச்சிருக்காங்க. அப்படி நியமிக்கும் போது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கணும், வெஸ்ட் பெங்காலும் இங்கே. ஸோ ஏன் தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து கெஜ்ரிவாலை கைது பண்ண மாதிரி அமைச்சர்களை கைது பண்ணல, மம்தா அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் மாதிரி ஏன் கைது பண்ணல, அங்கே தேர்தல் பார்வையாளர்களை மாற்றின மாதிரி ஏன் மாற்றலாம் ஒரு கேள்வி எழுது. இது பாஜக ஒரு பிளான். இன்னொரு பிளான் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. சரி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிளான் இருக்குது, நம்ம ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணணும். ஆனால் அதிமுகவோட பிளான் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதிமுகவோட பிளான் என்னன்னா, ஒரு பக்கம் வந்து பாஜகவை சமாளிக்கணும், விஜய் வந்து கூட்டணிக்கு வரல, திமுகவையும் சமாளிக்கணும். அவங்க வந்து லைக் அவ்வளோ தூரம் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க, பணபலம் இருக்குது, ஆட்பலம் இருக்குது, மீடியா அவங்க கையில் இருக்குது. இதை தாண்டி நம்ம பண்ணணும். ஸோ இதை தாண்டி பண்ணணும்னா நாம் வந்து திமுகவோட வாக்குகளை வந்து உடைக்கணும். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட கூட்டணிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த 1 மாதம் இருக்கும், அப்போ வரைக்குமே வந்து பேசினாங்க அதிமுக தரப்பில். அவர் வரல, அது வரலன்னு தான் தெரியும். அதுக்கு பின்னாடி வந்து என்ன நடந்தது, எப்படியான டீலிங் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. நான் தொடக்கத்துலேருந்தே அப்சர்வ் பண்ணேன். இப்போ வந்து என் கூட்டணி நான் உன்னை கூப்பிட்றேன், நீ வரல, வராத போது நான் என்ன பண்ணுவேன், உன்னை பழி வாங்குவேன், உன்னை வந்து தோக்கடிப்பேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ணுவேன். இயல்பாகவே வந்து அது எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் நிற்க போகிறான்னு தெரிஞ்சு ஸோ அங்கே வந்து அந்த தொகுதியை வந்து பாமக கொடுக்குறாரு. பாமக கொடுத்து பாமகவில் வந்து திலகபாமா அவர்கள் வந்து நிற்கிறாங்க. அவங்க ஆத்தூரை சேர்ந்தவர்கள், அவருக்கும் பெரம்பூருக்கும் சம்மந்தமே இல்லை. அதே போல் வன்னிய சமாஜத்தை சேர்ந்தவர்கள் வந்து பெரம்பூரில் பெரிதாக இல்லை. பெரம்பூரில் விஜய் நிற்க போகிறதுனால கிறிஸ்தவர்கள் அங்கே அதிகம், எல்லாமே வந்து விஜய் தான் வெற்றி பெற போகிறான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அங்கே போக நிர்ணயிக்கப்பட்ட வெற்றியாக தான் தெரியுது. அதே போல் ஈரோடு கிழக்கில் பார்த்தீங்கன்னா முதலியார்கள் அதிகம், கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்குது. அங்கே வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து ஒரு முதலியார் வேட்பாளரை நிறுத்துறாங்க. மனோகரன் என்பவர் வந்து கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இன்னொருத்தர் வந்து கோபிநாத் ஏதோ சம்திங் காங்கிரஸ் நிற்கிறார். காங்கிரஸ் டிவிக்கு முதலியார் ஒரு கொங்கு வேளாளர் நிற்கிறாங்க. யார் ஈஸியாக வெற்றி பெறுவாங்க? எங்கே சொல்கிறீங்க? ஈரோடு கிழக்கில் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக யார் ஏன் வெற்றி பெறுவாங்க நான் சொல்கிறேன். இப்போ முதலியார் கேண்டிடேட் ஒருத்தர் நிற்கிறாரு, முதலியார் என்ன பண்ணுவாங்க, நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்னு போடுவாங்க. அதில் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. முதலியார் வாட்டுகளில் யாருக்கு பெரும்பாலும் போகும்னா திமுகவுக்கு போகும். ஓகேங்களா? திமுகவுக்கு போகாமல் தடுக்கப்படுது, அது ஒரு விஷயம். இன்னும் அங்கே காங்கிரஸ் தான் நிற்குது. காங்கிரஸ் நிற்கும்போது திமுக என்ன யோசிப்பாங்க, நாம் எதுக்கு காங்கிரஸை வந்து ஜெயிக்க வைக்கணும், நம்ம ஏடிஎம்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்குது. ஜோதிமணி அவர்கள் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட போது ஒரு விஷயத்தை சொன்னார். அது என்னன்னா, கொங்கு மண்டலத்தில் வந்து கொங்கு வேளாளர் சமூகத்தினர் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்காங்க, ஆனால் அவங்கள்ட்ட யாருக்குமே வந்து ஒரே ஒரு சீட்டு கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. எங்கே சார்? இல்லை, அந்த மேற்கு பகுதியில் கொங்கு வேளாளருக்கு கொடுக்கல, காங்கிரஸில் கொடுக்கல. இப்போ தமிழ்நாடு முதல் சீட்டு பிரித்து கொடுத்தாங்களே, அதில் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்து தனி தொகுதியில் வந்து ஷெட்யூல் காஸ்டை சேர்ந்தவர்கள் அருந்ததியினர் இருக்காங்க, அதே போல் பட்டியலினத்தவர் இருக்காங்க, இவர் பல்லர் கூட சில தொகுதியில் இருக்காங்க. ஆனால் கொங்கு வேளாளர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஜோதிமதி சொன்னாங்க. ஆனால் திமுகவே அதை வந்து ரசிக்கலை. ஏன் ரசிக்கலைன்னா, ஏன்னு சொல்லுங்கள். நீங்கள் வெளிப்படையாக போட்டு வச்சிட்டிங்க, கிட்டத்தட்ட வந்து இத்தனை தொகுதி நீங்கள் கொங்கு வேளாளர் கொடுக்கல, அப்போ கொங்கு வேளாளர்லாம் எதுக்கு காங்கிரஸுக்கும் அதே போல் திமுக கூட நீங்கள் போகணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நாங்கள் எதுக்கு போகணும், எங்கள் வேட்பாளரை நீங்கள் நிறுத்தலை. ஆனால் பாஜகவில் வந்து கொங்கு வேட்பாளர்கள் இருக்காங்க, அதே போல் அதிமுகவில் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, நான் ஏன் வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும் ஒரு கேள்வி ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசனால் வந்து ஜோதிமணி அவர்களை வந்து அமைதியாக இருக்க சொன்னாங்க. அதே போல் இந்த மாதிரி நான் வந்து ஒரே ஒரு தொகுதி தான் சொன்னேன், ஒன்று பெரம்பூர் சொன்னேன், ஈரோடு கிழக்கு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய தொகுதிகளில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. இப்போ எடப்பாடி தொகுதி நீங்கள் எடுத்துருக்கலாம், சிதம்பரம் தொகுதி எடுத்துருக்கலாம். ஸோ இந்த தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேட்புமனை வந்து அங்கே அருண்குமார்னு ஒரு கேண்டிடேட் எடப்பாடியில் எங்கே போனார்னே தெரியல. அதே போல்
டி நகர் சத்யா அவர்கள் வந்து 100 சொச்சம் வாக்குகள் தான் வந்து தோல்வியை சந்திச்சார். அப்படி சந்திக்கும் போது அங்கே போயிட்டு ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து போட்டிடுறாரு, தெரிஞ்சே போட்டிடுறாரு. அது அவர் வந்து யாருடைய வாக்குகளை வாங்குவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே வந்து அங்கே பாஜகவை சேர்ந்தவர்கள் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதிமுகவும் இருக்குது. இதை தாண்டி ஆனந்த் அவர்கள் போய் நிற்கிறாரு. ஆனந்த் வந்து உங்களுக்கு தெரியும் இளைஞர்களோட வாக்கு வாங்குவார். இதுக்கு முன்னாடி இளைஞர்களோட வாக்கு யாருக்கு போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதெல்லாம் மனதில் கொண்டு பார்த்தீங்கன்னா அங்கே சத்யா அவர்கள் வந்து எளிதாக வெற்றி பெறுவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் நான் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அதே போல் டிவிக்கே கொஞ்சம் லைக் எங்கெல்லாம் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு பாஜக கொடுத்துருக்காங்க நிறைய இடங்கள். பாஜக வெற்றி பெறுமா இல்லையான்னு தெரியல, பட் திமுக அந்த இடத்துல டிவிக்கே வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. சார் அதே போல் வந்து ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐயா வந்து ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. பாஜகவும் திமுகவும் உடன்பாடில் இருக்காங்க, அதே போல் தமிழகத்தில் வந்து விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அவர் சொல்கிற வர கருத்து தான் சார். என்ன இல்லை, பாஜகவும் திமுகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு யூகிக்க முடியுது. அதே போல் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் இருக்கிறத இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மூலமாக யூகிக்க முடியும். இப்போ ஒரு நம்ம சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து 19 சொல்லக்கூடியவர் அல்ல, அதே போல் வந்து ஒரு பொய்யான தகவலை வந்து சொல்ல வேண்டியவர் அல்ல. அவர் பெரும்பாலும் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களை தவிர்ப்பவர். அப்படி தவிர்க்கக்கூடிய ஒருத்தவர் வாண்டடாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாருன்னா, அவர் வந்து முன்னாடி ஐஏஎஸ்ஸாக இருந்தார், அவர்கிட்ட எத்தனை பேர் ஐஏஎஸ்ஸாக ஒர்க் பண்ணிருப்பாங்க. இப்படி ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய பேர் வந்து தகவலை சொல்லியிருப்பாங்க, ஆமாம் ஐயா இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய வேட்பாளர்களை நிறுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து இங்கே வந்து சொல்கிறாரு. அதில் வந்து நியாயமும் இருக்கிறதா நான் பார்க்குறேன் சார். அதே போல் வந்து ஜூனியர் விகடனில் வந்து ஒரு செய்தி வந்திருந்தது. ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேலே ஏதோ வருத்தம்ன்ற மாதிரியும், அவர் வந்து பாண்டிச்சேரியில் அவர் பேசும்போது கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பேரை உச்சரிக்கலைன்றதும், அது தமிழ்நாட்டில் வந்து அவர் பிரச்சாரங்களை கொள்ள மாட்டார் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்லாம் வந்துட்டுருக்காது. எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது? இல்லை, இந்த விஷயம் வந்து இப்போ இல்லை. அந்த தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும் வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தாங்க தெரியுமா, அப்போ இருந்தே வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ ராகுலுக்கு வந்து என்னென்னா டிவிக்கு கூட போகணுன்னு ஆசை. ஆனால் ப. சிதம்பரம், கட்சியில் இருக்கிற பல நிர்வாகிகள், குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தாக்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து திமுக கூட்டணி தான் போகணும், ஏன்னா நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, நமக்கு 40 தொகுதிகள் வந்து இங்கே வந்து வருது, அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து செல்வ பெருந்தாக்கி சொன்னார். அப்படி சொல்லும்பொழுது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணிக்கு வந்தாங்க, ஓகேங்களா. அப்படி வரும்பொழுது ராகுலுக்கு விருப்பமே இல்லை, இது ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு திமுக கூட்டணிக்கு வர வச்சாங்க. கேரளாவுக்கு வராரு ராகுல் காந்தி, அதே போல் பாண்டிச்சேரிக்கு வராரு ராகுல் காந்தி. அந்த வகையில் ராகுல் காந்திக்கு வந்து வருத்தம் இருக்குது. இப்போ மம்தா வேற அந்த விஷயத்த சொன்னார் பார்த்தீங்கன்னா, என்னென்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் வந்து சதிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலில் போய் தள்ளுறாங்க. ஆனால் திமுகவை மட்டும் ஏன் பாஜக இன்னும் விட்டு வச்சிருக்கின்ற சந்தேகம் ராகுல் இருக்குமா இல்லையா? இருக்காதா? இருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து ராகுல் காந்தி ஒரு மன வருத்தத்தில் இருக்கார். தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா பண்ண மாட்டாங்க கூட தெரியல. ஸோ இன்னுமே அது முடிவாகலை. ஸ்டாலின் அவர்கள் பெரிய தவிர்த்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எப்போ பிரச்சாரம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க திமுக தரப்பில், எப்போ ராகுல் காந்தி வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கும் ராகுல் காந்தி எதுவுமே சொல்லலை. ஒருவேளை இந்த கருத்தா இருக்குமா சார்? இப்போ கேரளாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க, அவங்க நேரடியாக காங்கிரஸ் ஆள போகுது. அதேமாரி பாண்டிச்சேரியில் நேரடியாக காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் சேர்ந்த வேட்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்கே திமுக ஆள போகிறாங்க, கூட்டணி இதை நான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு இதில் இல்லை. என்னைக்கா ஒரு நாள் வந்துட்டு போகலாம். பட் நீங்கள் வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வரீங்க, பாண்டிச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான், பட் அங்கே எதுவுமே பேசலையா ராகுல் காந்தி? ஸ்டாலின் அவர்களையோ இல்லை திமுகவை பற்றியே பேசிருக்கணும்ல பாண்டிச்சேரியில், ஏன் பாண்டிச்சேரியில் அதை பேசலான்னு ஒரு கேள்வி எழுது. அப்போது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன நெருடல், ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் என்ன நெருடல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு காலத்தில் 64 சீட்டு வாங்கினாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஆளும் கட்சியாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி இப்பொழுது வந்து திமுக போய் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க 28 சீட்டுக்குன்னா, இயல்பாகவே வந்து அது ராகுலோட ஈகோவை வந்து ரொம்ப டச் பண்ணும். என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, அப்போ இருந்த ஸ்ட்ரென்த்து இப்போ இருக்குமா?
அதை யோசிச்சு தானே ஒரு சீட்டு கொடுப்பாங்க எந்த கட்சியாக இருந்தாலும். கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் கூட்டணி விட்டு போகிறோன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ சிதம்பரத்தை கூட்டு வந்து பேசுகிறீங்க, இன்னும் நிறைய பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசுகிறீங்க. ஸோ அப்படிலாம் ஏன் கூப்பிட்டு பேசுகிறீங்க? நீங்கள் தனியாக வெற்றி பெற முடியும்னா எல்லா கட்சியும் உதறி விட்டு போயிட்டு நீங்கள் வந்து தனியாக போய் நில்லுங்க அப்படின்னு ஒரு 2016 மாதிரி போய் நில்லுங்க. நீங்கள் அப்படி நின்றாலும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் அவங்க அப்படி நிற்கலை. சார் இன்னொன்று ஏன் சார் இந்த விமர்சனம் ஏன் திமுக மேலே வருது? தனியாக நின்று அவங்களால ஜெயிக்க முடியல. இப்போது இன்னொரு டவுட் என்னென்னா 2016 எல்லா பெருசாக வந்து கூட்டணிகள் எந்த கட்சியும் அமைக்கலை. இருந்தாலும் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட்டாக நின்னாங்க. அப்போ வந்து ஆல்ரெடி வந்து அதிமுக வந்து ஆட்சியில் இருந்தது. ஜெயலலிதா வந்து ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அந்த எலெக்ஷனை எதிர்கொண்டாங்க. அந்த எதிர்கொண்ட சமயத்துலையுமே கூட அவங்க கூட்டணி வேணான்னு இருந்தபோது அவங்க தனிப்பெரும்பான்மையை வெற்றி பெற்று வர போகிறாங்க. ஆனால் அதே போல் ஆளுங்கட்சியாக இன்றைக்கி இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க. ஏன் தனியாக நிற்கிறதுக்கு ஏன் எலெக்ஷன் யோசிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி. அது பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் ஒன்று. அந்த பார்ட்டி வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அங்கே வந்து நிர்வாகிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30% இருக்கும். மீதி இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒன்று வந்து இடைநிலை சாதிகள். இடைநிலை சாதிகள்லாம் யாருன்னா வடக்கில் வந்து வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், தெற்கில் வந்து தேவர் முக்குளத்தூர்னு சொல்கிறாங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், நாடார்கள், இவங்களாம் அந்த இடைநிலை சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த எஃப்சி ஓசிலாம் இருக்காங்கள்ல, அவங்க ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பிள்ளை, செட்டியார், ஸோ இந்த மாதிரியான சமூகங்கள்லாம் வந்து எஃப்சி. ஸோ இவங்களை கொண்டு அமைக்கப்பட்டது தான் திமுக. இப்போ நீங்கள் சார்பேட்டா படத்தில் பார்த்தோன்னா பசுபதி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு 4 பேர் மாலை போட வருவாங்க. பசுபதி அந்த படத்தில் வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டாக காட்டிருப்பாங்க. காட்டிட்டு மாலை போட வந்தோடனே இன்னும் கூட்டம் யாரும் வரலையா அப்படின்னு கேட்பாரு. இல்லை இந்த மாதிரி ஒரு முதலியார் வந்திருக்காரு, அவங்க போயிட்டாங்க, இப்போ இந்த மாலையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முதலியாருக்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பார்த்துருக்குல்ல அது. ஸோ அந்த சமூகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே யார் மெஜாரிட்டியாக இருக்காங்கன்னா இடைநிலை சாதிகள். அப்போ அந்த இடைநிலை சாதிகள் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்காங்க. இங்கே வன்னியர்ஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து கொங்கு வேளாளர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் வந்து கொங்கு வேளாளர்கள், முக்குளத்தூர் இதெல்லாம் வந்து இவங்களுக்கான எப்படி சொல்கிறது அதிமுகவில் வந்து மிக முக்கிய பொறுப்பில் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து திமுக தனியாக நின்றாலும் அதிமுக தனியாக நின்றாலும் யார் வெற்றி பெறுவாங்கன்னா அதிமுக தான். இந்த ஓட் பர்சன்டேஜே எப்பொழுதுமே வந்து திமுகவை விட அதிமுகவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து திமுக வேப்படுறது. அதனால தான் வந்து எப்பொழுதுமே திமுக தனியாக நின்றதே இல்லை. அதிமுகவுக்கு இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, தொண்டர்களால் நிறைந்த கட்சி. தொண்டர்கள். ஓகே, அதான் கரெக்டு தான். பேஸ்ட் பார்ட்டி. அங்கே வந்து எப்படி சொல்கிறது, அங்கே நிறைய பேர் வந்து நிர்வாகிகள் இருப்பாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் இருப்பாங்க, இல்லை ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனால் அதிமுகவில் வந்து அது மிக மிக குறைவு. ஸோ அதனால தான் எப்பொழுதுமே வந்து அதிமுக தனிச்சையாக வெற்றி பெறுகிறது. அதுக்கு 2016 ஒரு நல்ல உதாரணம். ஓகே சார், நன்றி.